ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே எதனால் நான்வெஜ் செய்யலான்னு தோணினே இருந்தது. ரொம்ப நாளாகவே இந்த பன்னிக்கறி ஃபோர்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த கறியை சாப்பிடணுன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. ஸோ அதை நினைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அது சாப்பிடணுன்னு இது வரைக்கும் எனக்கு தோணுனதே கிடையாது. இன்றைக்கி சரி சாப்பிட்டே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டனால இன்றைக்கி ஃபோர்க் கறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை செஞ்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பன்னிக்கறி யாராவது பிடிக்கலையோ கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீக்கிரமாக ஆட்டிருப்பாங்க. இருந்தாலும் சரி, அந்த இதில் வேணால் குழம்புல லைட்டாக போட்டுக்கணும். எக்ஸ்பிளைன் பண்ண ஆன் பண்ணதுக்கு அப்புறம் சைலண்ட் ஃப்ரெஞ்சு சாதம். இதுதான் வாரு. இது வாரு வாய் திறக்க மாட்டேன். என் வாய்ஸ் நல்லா இருக்காது. சரி, ஓகேவா? ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான். இங்கே பாருங்கள், பார்க்க பீஃப் கறி போலே இருக்குங்க. தெரியுங்களா? இது பார்த்தியா வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? இது பாருங்கள், இது வந்து வாருன்னுவாங்க. கறியும் இருக்கும். இந்த பாருங்கள், இது வந்து மட்டன் போலே இருக்குமா. மட்டன் இது வந்து கறி தெரியுதுங்களா? இது தொங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இது கறி. மேலே வந்து கொழுப்பு போலே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வாரம். ஸோ இது எதுக்காகனா உடம்பு ஃபுல்லாகவே ரொம்ப கூலிங் ஆக்கிடுமா. ஸோ பாடி ஹீட்டாக இருக்கிறவங்களாம் இது சாப்பிட்டிங்கன்னா அழகுன்றாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோஸ் தான். இன்றைக்கி இதை சாப்பிட்டு பார்க்கணுன்னு செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி தான் டைமே கிடச்சிது. ஸோ அதனால் நாங்களே வீட்டில் சமையல் செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு போட்டுக்க வேண்டியது தான். ஏன்னா வாரத்தில் ஒரு 2 நாள் தான் நம்மளுக்கு ஃப்ரீ டைமே கிடைக்கும். ஸோ அப்போ தான் அது போல் வீடியோஸ்லாம் போட முடியுது.